அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பண்பு பெயர். பண்பு பெயர்னு என்னங்க? இந்த உலகத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பண்பு இருக்கும், அதாவது ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை எடுத்து காட்டுற மாதிரி அல்லது சுட்டி காட்டுற மாதிரி ஒரு சில பெயரை கொண்டு அழைக்கப்படுவது தான் பண்பு பெயர். அப்போது இந்த பண்பு பெயர் என்பது பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பண்பு பெயரானது அறுவகை பெயர்களில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. அறுவகை பெயர்னால் பொருட்பெயர், பண்பு பெயர், காலப்பெயர், தொழிற்பெயர், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி 6 வகையான பெயர்கள் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே இது அறுவகை பெயர்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்பு பெயரானது 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. எத்தனைங்க? 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் பெயர்கள் பண்பு பெயர்கள் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நிறத்தை பற்றி கூறினால் அது நிறப்பண்புடைய பெயர், சுவையை பற்றி கூறினால் அது வடிவத்தை பற்றி கூறக்கூடிய பெயர், அளவை பற்றி கூறினால் அது அளவு பெயர், வடிவத்தை பற்றி கூறினால் அது வடிவு பெயர். இப்படிதாங்க. இவ்வாறு நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றினால் அது பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்கள். செம்மை, வெண்மை, கருமை. இது எதை பற்றி கூறுகிறது? நிறப்பண்பை பற்றி கூறுகிறது. வட்டம், சதுரம், கூம்பு, செவ்வகம் எதை பற்றி குறிப்பிடுகிறது? வடிவத்தை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இது வடிவ பண்பு பெயர். இது 1 1/2 கிலோமீட்டர், இதெல்லாம் பாருங்கள், அளவை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே அளவு பண்பு பெயர். காரம், புளிப்பு, இனிப்பு இதெல்லாமே சுவை பற்றி குறிப்பிடுகின்றன. எனவே சுவை பண்பு பெயர். எனவே நிறம், வடிவம், அளவு, சுவை இந்த 4ஐ பற்றி குறிப்பிட்டால் அது பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஒரு பண்பு பெயரை நல்லா பாருங்கள். இப்போது செம்மைன்னு இருக்குது. இப்போ இது நிறப்பண்பை பற்றி குறிப்பிடக்கூடிய பண்பு பெயர். இந்த செம்மை 2ஆக பிரிக்கலாமா? பாருங்கள். செம்மை அப்படின்றது கடைசியில் பாருங்கள், பிரித்ததுக்கப்புறமா மை விகுதி வந்துள்ளது. வெண்மை இறுதியில் மை விகுதி வந்துள்ளது. கருமை மை விகுதி வந்துள்ளது. அதே போல் வடிவ பண்பில் பாருங்கள், வட்டம் அம் என்ற விகுதி வந்துள்ளது. சதுரம் அம், கூம்பு ஊ வந்திருக்கு. செவ்வகம் அம் என்ற விகுதி வந்துள்ளது. ஒன்று அப்படின்னா ரு விகுதி வந்துள்ளது. ரு. அரை ஐ விகுதி வந்துள்ளது. கிலோமீட்டர் அர் விகுதி வந்துள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது காரம் அம் விகுதி வந்துள்ளது. புளிப்பு பூ விகுதி வந்துள்ளது. இனிப்பு பூ விகுதி வந்துள்ளது. இவ்வாறு பண்பு பெயரானது விகுதிகள் பெற்று வர வேண்டும். இவ்வாறு 12 விகுதிகளை சேர்த்து வந்தால் அது பண்பு பெயர் விகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், பண்பு பெயர் விகுதிகள் மொத்தம் 12 உள்ளது. மை, ஐ, சி, பு, உ, கு, ரி, ரு, அம், அர், பம், து என்று 12 பண்பு பெயர்களுக்கு விகுதிகளாக வருகிறது. 12 பண்பு பெயர்களுக்கு விதிகளாக வருகிறது. இதனால் பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பகுதி, இன்னொன்று விகுதி. பகுதி என்றால் ஒரு சொல்லின் முதல் அர்த்தம், விகுதி என்றால் அந்த சொல்லின் கடைசி அர்த்தம். அவ்வளோதாங்க விஷயம். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு. நன்மை ஐ விகுதி வந்துள்ளது. தொல்லை மை விகுதி வந்துள்ளதா? ஆமாம். தொல்லை ஐ விகுதி வந்துள்ளது. மாட்சி சி விகுதி. மாண்பு பூ விகுதி. உளவு ஊ விகுதி. நன்கு கூ விகுதி. நன்றி ரீ விகுதி. நன்று ரூ விகுதி. நலம் அம் விகுதி. நன்னர் அர் விகுதி. திட்பம் பம் விகுதி. தீது தூ விகுதி. இவ்வாறு 12 விகுதிகள் இந்த மாதிரி பண்பு பெயருக்கு விகுதிகளாக வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பண்பு பெயர்னால் என்ன, எடுத்துக்காட்டுகள் பற்றியில் எல்லாமே பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்பு பெயர் விதிகள் மொத்தம் 12. அது என்ன, மையிலிருந்து ஆரம்பித்து தூ வரைக்கும் வரக்கூடிய இது எல்லாமே பண்பு பெயருடைய விகுதிகளாக அழைக்கப்படுகிறது. இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் நிச்சயம். எனவே பண்பு பெயர் என்பது நிறம், வடிவம், அளவு, சுவையை பொறுத்து 4 வகையாக பிரிக்கப்பட்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றினை குறிப்பிட்டால் அல்லது அனைத்தையும் குறிப்பிடப்பட்டால் அதுதான் என்னென்று அழைக்கப்படுகிறது? பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.